உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். முதலே நம்ம சொன்னது போல 10வது மாதத்தில் 1வது ஞாயிறன்று நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பல மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க, சுகவீனமாக இருக்கிறாங்க, பலவிதமான பாடுகள் மத்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேணும். அதே சமயம் நமக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த வேணும். ஏன்னு கேட்டுங்க, தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய பாதத்தில் வர கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் இங்கே இந்த சபையை குறித்து பேசும்போது இது ரிஃபார்ம் ஃபெய்த், சீர்திருத்த திருச்சபைன்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த திருச்சபைனா லைட்டாக அப்புறமா நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு போக போகிறேன். இது மாத்திரம் கிடையாது, இந்த சபையில் இன்றைக்கி இருக்க எல்லா சபைகளுக்கும் புரொட்டஸ்டன்ட் திருச்சபைன்னு சொல்லுவாங்க. அதுனா என்னென்னு அப்புறம் நம்ம பைபிள் ஸ்டடிக்காரங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். எனவே இந்த சபை இந்த மாதத்தை, அக்டோபர் மாதத்தை என்ன சொல்லுவோம், சீர்திருத்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல சபைகளில் ஒரு சர்மன் தான் பேசுவாங்க. இந்த சபையில் இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், இதை குறித்து நாம் சிந்திப்பதற்காக ஒரு தொடர்ச்சியை நான் வச்சுருக்கிறோம். ரெஃபர்மேஷன் மந்த், அப்படி சீர்திருத்தமாக என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா சொல்ல போகிறேன். சிலருக்கு புதுசாக இருக்கும், சில புது பிள்ளைங்க வந்திருக்கீங்க, அப்புறம் உங்களோட கூட பேசுவோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. கொண்டு வந்த சகோதரிக்கும் நன்றி. எனவே தேவன் தங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம ட்ரை பண்ணுவோம். கையில் வேதம் இருக்குன்னா தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16, 17 அந்த பகுதி என்னோடய மையப்பகுதி. அதுலேருந்து தான் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். எனவே தயவுசெய்து அதை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் கையில் எத்தனை பேர் கையில் வேதம் இருக்குது, எத்தனை பேர் கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க? பைபிள் இருக்கா? கொஞ்சம் மேலே தூக்கி காமிங்க பார்ப்போம். தம்பிங்களா, இது கொஞ்சம் வரமாட்டேங்குது, கொஞ்சம் அந்த கர்சர் அங்கே வைங்கப்பா. ஓகே. எப்படி இந்த உங்கள் கையில் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த பைபிள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் ஒரு கதை சொல்லிட்டு அங்கே பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்னா, வேதம் மட்டுமே என்ற தலைப்பு. நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் மாத்திரம்தான் இந்த சபை எப்படி நடத்தணும், நான் ஏன் விசுவாசியாக இருக்கணும், ஏன் ஏசு பண்ணணும், ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் ரட்சகர்னு எனக்கு யார் சொல்கிறான்னு கேட்டால், இந்த வேதம் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. வேதத்துக்கு வெளியில் யார் எனக்கு கற்றுக் கொடுக்கல. எது சரி எது தவறுன்னு பார்ப்பதற்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் மாத்திரம்தான் எனக்கு இது கற்றுக் கொடுக்குது. த ஹோல் ஸ்கிரிப்சர் இஸ் த ஒன்லி ஃபவுண்டேஷன் ஆஃப் மை ஃபெய்த் அண்ட் அவர் ஃபெய்த், அவர் லிவிங். எனவே நாங்கள் ஒன்று சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கிலீஷ் பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா எல்லோரும்? யூ ஹோல்டிங் இங்கிலீஷ் பைபிள். நிறைய பேர் ஆங்கிலம் பேசுகிற சகோதரிகள் தான், எங்களுக்கு இங்கிலீஷ் தான் பெரிய பாஸ்ட் வரும், தமிழ் எனக்கு வரவே வராது. நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் தமிழ் எனக்கு புரியல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் கையில் வச்சுருக்க வேத புத்தகத்துடைய விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யூ நோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பைபிள்? தெரியுமா? தெரியாது. இவரை பாருங்கள், இவர் பேர் என்னம்மா? இவர் பேர் வில்லியம் டிண்டேல். என்ன பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்மளாம் சேர்ந்து சொல்வோம். வில்லியம் டிண்டேல், மறந்துடக்கூடாது எப்பவுமே. இந்த ஐயா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சாரி மன்னிக்கணும், இந்த ஐயா தான் என்ன செய்கிறாரு, இந்த உங்கள் கையில் வச்சுருக்க இங்கிலீஷ் பைபிளுக்கு இவர் தான் முக்கியமான நபர். இவர் இந்த பைபிளை என்ன செஞ்சார்னா மொழிபெயர்த்துட்டார். ஹெப்ரேய மொழியிலேருந்து என்ன முதல்ல வந்த பைபிள் பேர் லத்தீன் வல்கேட். எல்லோரும் லத்தீன் மொழியில் தான் படிக்கணும். 1600 வருஷம், அதாவதுன்னு சொன்னீங்கன்னா 1600 வருஷம் வரை என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் 1517 இது பார்க்கலாம். அதுவரை ஆங்கிலத்தில் பைபிள் கிடையாது, மற்ற மொழிகளில் கிடையாது, ஒரே ஒரு பைபிள் தான் இருந்துச்சு. அது லத்தீன் வல்கேட் தான் இருந்துச்சு. லத்தீன் மொழி யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தான் புரியும். அது மாத்திரம் கிடையாது, அது மட்டும் யார் கையில் தான் இருந்துச்சு, முக்கியமான ஆளுங்க கையில் தான் இருந்துச்சு, சபை கையில் தான் இருந்துச்சு, சாதாரண மக்கள் கைகளில் இல்லவே இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா படிக்கும், ஆன் October 6, 1536 William Tyndale was burnt alive for translating the Bible into English. என்ன பண்ணார் வில்லியம் டிண்டேல்? என்ன பண்ணாங்க? அக்டோபர் மாதம் இதே தேதி 1536 வில்லியம் டிண்டேல் பாரு பைபிளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுனால அவர் என்ன செஞ்சுட்டாங்க, எரிச்சிட்டாங்க. எப்படி எரிச்சாங்கன்னு பாருங்களேன். William Tyndale betrayed, strangled and burnt at the stake by the Church of Rome. யார் எரிச்சது? அதுதான் போட்டிருக்கு, ரோமு. எப்படி கொண்டாங்க அவரை? கழுத்தை நெரிச்சு கயிறை வச்சு கட்டி ஸ்டேக்கில் எரிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் பைபிளோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் பைபிள் தூக்கி அப்படி போட்டுருவோம்ல. இது சாதாரணமாக வந்தது இல்லை.
அன்னைக்கு ஒரு பேப்பர் செய்கிறது ரொம்ப கஷ்டம். பேனா இல்லை, இங்கு இல்லை. இன்றைக்கி ஈஸியாக வருது, நிறையா பைபிள் கிடச்சிருது. அன்றைக்கி ஒவ்வொரு பக்கமும் எழுதணும்னு சொன்னால் அதுக்குன்னு மெனக்கட்டு உட்காந்து பேப்பர் ரெடி பண்ணி, பேப்பர்னால் அன்றைக்கி இருந்த தோலோ ஏதோ ஒன்று உருவாக்கி அதை காய வச்சு அதை கரெக்டாக கொண்டு வந்து அதை படித்த ஆள் உட்காந்து ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து 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 எழுதணும். இங்கு நல்ல இங்கு இருக்காது, பேனா இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி வசதிகள் எதுவுமே இல்லை. அவங்க மொழிபெயர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஸ்கில்லு தேவைப்பட்டுச்சு, ரொம்ப செலவாச்சு. ஒவ்வொரு பைபிளும் பிரிண்ட் பண்ண பிறகு ரொம்ப பெரிய பைபிளாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டி பைண்ட் பண்ணி கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் கொண்டு வந்துட்டோம் வேதத்தை. அதே மாதிரி எத்தனை பேர் தமிழ் பைபிள் வச்சுருக்கிறீங்க? யார் இது உங்களுக்கு கொடுத்தது? பைபிள் யாருமா கொடுத்தது? தமிழ் வேதம் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் யார் மூலமாக கொடுத்தாரு? போய் தயவு செய்து இன்றைக்கி உதாசீனப்படுத்துகிற ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதம் விளையாட்டுத்தனமாக வரல கையில். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஆசியாவிலேயே இந்தியாவிலேயே மொத பிரிண்ட் பண்ண புத்தகம் எது தெரியுமா உங்களுக்கு? என்னதுமா? இந்த வேதம். புதிய ஏற்பாட்டை பர்தலெம்யூ சீகன் பால்க்குன்னு சொல்லி ஜெர்மனியிலேருந்து வந்தவர். இன்றைக்கி கூட மயிலாடுதுறையில் தங்கோபார்னு ஒரு இடம் இருக்குது, தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. தரங்கம்பாடியில் வந்தவர் இவர். எப்போ வந்தாருன்னு கேட்டிங்கன்னா 1706 வந்தார் அந்த ஊருக்கு. அங்கே வந்து என்ன செய்கிறாரு? உட்காந்து நைட்டும் பகலுமா உட்காந்து மொழிபெயர்க்கிறார். எதை மொழிபெயர்க்கிறார்? தமிழ்லேருந்து. அவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர், தமிழ் வார்த்தையெல்லாம் தெரியாது. அவர் வர்ற வழியிலே தமிழை கற்றுக்கிட்டு வந்து இந்தியாவில் வந்து தமிழை நல்லா கற்றுக்கொண்டு இன்றைக்கி இருக்க தமிழ் வச்சுருக்கீங்களே, நம்மெல்லாம் வச்சுருக்கோம்ல. இது மொத பிரிண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, மொழிபெயர்த்தது மாத்திரம் கிடையாது, அச்செடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ அச்செடுத்தான்னா 1715 வருஷம். முதல் வேறு எந்த புத்தகமும் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்படலை. இன்றைக்கி நீங்கள் கையில் வச்சுருக்கிறது யாரோ செஞ்ச பாக்கியமும் நேரமும் உழைப்பும். நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சுலபமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்காக அவங்க பட்ட பிரயாசத்தை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நேரம் இங்கே இல்லை எனக்கு. நான் சும்மா ஹிண்ட்டு தர்றேன். ஆக இந்த வேத புத்தகத்துக்கு நிறைய பேர் வேர்வை செஞ்சு பணம் செலவு பண்ணி, பொருள் செலவு பண்ணி, தியாகம் பண்ணி இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறார் இந்த வேத புத்தகத்துக்கு. ஒரு நிமிஷம். ஆக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக படிக்கணும். சரியா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் போக போகிறேன். முடிஞ்ச மட்டும் இன்றைக்கி உள்ள செய்தி வந்து கொஞ்சம் வரலாற்று செய்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் கொஞ்சம் நேரம் பைபிளில் கொண்டு வந்துடுவேன் நான். வரலாறை தெரிஞ்சுக்கணும். உங்கள் விசுவாசம், உங்கள் ஃபெய்த் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபெய்த் நல்லா இருக்கணும்னு சொன்னால் 2 காரியம் இருக்குது. ஒரு காயினில் 2 பக்கம் மாதிரி. ஒன்று, இந்த வேதம் நல்லா தெரிஞ்சுருக்கணும். 2வது, இந்த சபை எப்படி 2024 வருஷம் ஆச்சு சபை வளர்ந்து இல்லையா? இந்த சபை இங்கே எப்படி வந்திருக்கு? சபைக்கு 2000 வருஷம் வரலாறு இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் 60 வருஷம் முன்னாடி இருந்த ஜனங்கிட்ட கொஞ்சம் போய், ஐயா இந்த சிங்கப்பூர் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சிங்கப்பூர் எப்படிமா இருந்துச்சு 60 வருஷம் முன்னாடி? எப்படிமா இருந்துச்சு? ஐயா ஜேம்ஸ் ஐயாவுக்கு தெரியுமா? சிஸ்டர் இந்திராவதிக்கு தெரியுமா? 60 வயசுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்துச்சு? சாதாரண வில்லேஜ், கம்பவுண்ட். இவ்வளோ அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, ரோடு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் எல்லாம் சரியாக கிடையாது. 60 வருஷம் இந்தியாவில் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா, ஒரு கிராமங்களுக்கு போனீங்கன்னா அதை விட அப்படி மோசமாக தான் இங்கெல்லாம் இருந்திருக்கு. மீன்பிடி கிராமமாக இருந்திருக்குது. இன்றைக்கி 60 வருஷம் முன்னாடி போயிட்டு இது வரலாறு தெரிஞ்சால் தான் இந்த நாடு எப்படி வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியும். அதே போலவே இந்த சபை எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஏன் இப்படி இருக்குது சபை, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 காரியங்கள் சபை வரலாறு 4ஆக பிரிப்போம். ஆதி திருச்சபைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்னா ஏர்லி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆரிஜின் அண்ட் ஏர்லி சர்ச். முதல் நூற்றாண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு 30வது வருஷம் 30லேருந்து 500 வருடத்தை ஆதி திருச்சபைன்னு சொல்லுவோம். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து டீட்டெயிலாக போக நேரம் இல்லை, வரப்போகிற காலங்களை படிக்கலாம், பைபிள் ஸ்டடி பண்ணிக்கலாம். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதி திருச்சபை என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே தான் தொடங்குச்சு. இந்த சபை வளர ஆரம்பிக்குது. 313 எடிக்ட் ஆஃப் மிலான்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்டைன் ஆர்ஜா என்ன சொல்கிறாரு, அப்போ தான் அரசாங்கமாக மதமாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் ரோம அரசாங்கம் இந்த சபையை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, இந்த சபையை ரோம திருச்சபைன்னு சொல்கிறாங்க. ரோம கத்தோலிக்க திருச்சபை.
ரோம அரசாங்கத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட. கேத்தலிக்னா என்ன அர்த்தம்னா ஒருங்கிணைப்பட்ட யுனைடெட் சர்ச்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது முக்கியமானது மெடிவியல் சர்ச்னு சொல்ல, மத்திய கால திருச்சபைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த திருச்சபை என்ன ஆச்சுன்னா ரொம்ப காரியங்கள் வந்துச்சு. இதை குறித்து நான் அப்புறமா லைட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி இருக்க சபை பேர் என்ன, இதுக்கு இடையில் 1517 அப்புறம், அதாவது 16ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்களில் தான் ரெஃபர்மேஷன் நடக்குது, சீர்திருத்தம் நடக்குது. இதை குறித்து நம்ம பேசுவோம். இப்போ இருக்க சபைக்கு பேர் மாடர்ன் சர்ச்னு சொல்லுவாங்க, நவீன திருச்சபை அல்லது போஸ்ட் மாடர்ன் சர்ச்னு சொல்லுவாங்க. இதை குறிச்செல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் போய் பைபிள் எடுத்து, இன்றைக்கி புக்கில் எல்லாம் வந்துருச்சு, நெட்டில் உங்கள் கையில் இருக்குது, சர்ச் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா வரப்போகுது, போய் தயவு செய்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. விசேஷமாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ரெஃபர்மேஷன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இருக்க சபை ரோமன் திருச்சபையாக இருந்துச்சு. ரோமன் திருச்சபையில் என்னன்னு கேட்டால் சிமோனின்னு சொல்லுவாங்க. சிமோனி செல்லிங் சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ சபையில் யார் முக்கியமானவராக இருந்தாலும் போப் இருந்தாங்க. அதை தாழ்ந்தவங்க நிறைய பேர் இருந்தபோது நிறைய ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, நிறைய வெல்த் இருந்துச்சு, நிறைய பவர் இருந்துச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, சிமோனின்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, என்னென்னா நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கே எல்லா பொறுப்பையும் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்காரங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துக்குவாங்க. அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்வாங்க, இப்போ ஒரே பாஸ்டர் என்ன செய்வார், ஒரே போப்பு ஒரே ப்ரீஸ்ட்டு நிறையா ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுவார். யாருக்கும் கொடுக்க மாட்டார், தானக்கே வச்சுக்குவார். அது மாத்திரம் கிடையாது, என்ன இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிக்கெட் விற்க ஆரம்பித்தாங்க. இன்டெலிஜென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, பாவ மன்னிப்புக்கு ஒரு டிக்கெட் போட்டாங்க. அது பேர் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ்க்கு ஒரு வழி என்னன்னு கேட்டால், நீங்கள் அதாவது ரோமன் திருச்சபையில் ஒரு கொள்கை இருந்துச்சு, அது உத்தரிக்கை தலம்னு சொல்லி ஒன்று. செத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, செத்தவங்க எங்கே போவாங்க, பர்கட்ரி போவாங்க. அந்த பர்கட்ரியில் போய் அங்கே அந்த பூமியில் செய்த பாவத்துக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்வாங்க. அது எவ்வளோ நாளாக இருக்கும் தெரியாது. அப்போது போப் என்ன சொன்னார், போப் லியோன் பேர் அந்த நேரத்தில், அந்த போப் என்ன சொன்னார், உங்களுக்கு இந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறணுமா, பண்ணிப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன செய்யலாம், நீங்கள் இப்போவே அந்த இன்டெலிஜென்ட் டிக்கெட்டை சர்ச்லேருந்து வாங்கிக்கோங்க. எப்போ அந்த காசு கொடுத்து அந்த பாவ மன்னிப்பு டிக்கெட் வாங்கிட்டீங்களோ, அந்த காசு எப்படி உண்டியலில் வந்து டைன்னு சத்தம் வருதோ அப்போவே அவங்க பாவம் மன்னிப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, அது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்கள் தாத்தா பாட்டிலாம் இறந்து போயிருக்கிறாங்களே முன்னாடி, இன்னும் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இன்டெலிஜென்ட் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பாவ மன்னிப்பு டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இது எங்கே கிடையாது, வேதத்தில் கிடையாது, வேதத்தில் இல்லை. இது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டால், சர்ச் அண்ட் அப்யூஸ் ஆஃப் த சர்ச், பவர் அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் டீச்சிங். அது மாத்திரம் கிடையாது, சத்தியத்தை அவங்க சத்தியமாக போதிச்சு கொடுக்கல, வெறும் சடங்குகள் ஆயிடுச்சு சபை. நிறையா சபைகளில் சடங்குகள் இருக்குது, போதனைகள் தவறு இருக்குது. இதை பார்த்த யாருன்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டின் லூத்தர்னு ஒரு ஐயா இருந்தார். என்னதுங்க அவர் பேர், மார்ட்டின் லூத்தருங்க. பாருங்களேன், இவர் தான் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், அக்டோபர் மாதம் 31 517 விட்டன்பர்க் கேசல் சர்ச்னு சொல்கிறார். அவர் ஒரு சபையில் இருந்தார் ஜெர்மனியில். அந்த சர்ச் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டன்பர்க் கேசல் சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் என்ன செஞ்சார், 95 கொள்கையில் என்ன செஞ்சிட்டாரு, அடிச்சிட்டார். எதுக்கு விரோதமாக முக்கியமாக பண்ண, அந்த இன்டெலிஜென்ஸுக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாரு, இதெல்லாம் வேதத்தில் இல்லவே இல்லை, ஆண்டவர் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், அவர்களுக்கு அன்னைக்கு ஓட்டிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், மார்ட்டின் லூத்தர் நினைக்கல இப்படி பெரிய ரெஃபர்மேஷன் வரும்னு நினைக்கல. அவருடைய கொள்கைகளை அவர் கேசல் சபையில் ஒட்டிட்டார். இது அவருடைய மாணவர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டு போய் அந்த நேரத்தில் குட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்துச்சு, உடனே அங்கே போய் பிரிண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான பிரதிகளை என்ன செஞ்சாங்க, எல்லா இடமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது காட்டு தீயாக பரவிருச்சு. அது ஜெர்மனியில் மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸில், பக்கத்தில் இருக்க எல்லா இங்கிலாண்டில், எல்லா நாடுலையும் பறந்து இந்த செய்தி போக ஆரம்பிச்சிச்சு, இந்த வார்த்தை போக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த ரெஃபர்மேஷன் நமக்கு கொடுத்த முக்கியமான 5 கொள்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கொள்கை சோலா ஸ்கிரிப்சரா. விசேஷமாக மார்ட்டின் லூத்தருடைய ஒரு பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, சடங்குக்கு போயிட்டாங்க. எதுக்கு போயிட்டாங்க இவங்க எல்லாரும், பாரம்பரியம். வேதத்துக்கு மேலே போப்புடைய செய்கைகளும் சொல்லும். யார் தான் சபையுடைய அத்தாரிட்டி அதிகாரம்னு கேட்டிங்கன்னா, போப்பு இருந்தார். போப்புக்கு அப்புறம் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, அவருடைய சபை இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வேதம் கொடுப்பாங்க. வேதம் நிறைய வேறையில் பின்பற்ற மாட்டாங்க. வேதத்தில் சொல்லுது ஒன்று, இவங்க செய்கிறது இன்னொன்றா இருக்குது. இன்றைக்கி கூட அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது.
அப்படி இருக்கிறதுனால இத்தனைக்கும் மார்ட்டின் லூத்தர் எங்கே தான் வேலை பார்க்குறாரு? ரோம திருச்சபையில் போதகராக தான் இருக்கிறாரு. நிறைய படித்த ஊழியக்காரராக இருக்கார், ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, டாக்டர் அப்போவே படிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது வேதத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அவர் அங்கே கொள்றதை பார்க்கலாம். அப்போ அவர் முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதுக்கு தான் அதை எழுதினாருன்னு கேட்டிங்கன்னா, இதுங்க சொல்கிறதெல்லாம் எங்கே இல்லை? வேதத்தில் இல்லை. அப்போ விசுவாசத்தின் ஒரு விசுவாசி கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் அவன் எதுக்கு தான் வரணும்? வேதத்துக்கு வரணும். வேதம் மட்டுமே. அப்போ வேதத்தை எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தை செய்யணும், சடங்குகள் செய்கிறதுனால ஒன்றும் கிடையாது. அடுத்த வாரம் அதை குறித்து நான் செப்பரேட்டாக பேச இருக்கிறேன். ஆக ஃபெய்த் அலோன், விசுவாசம் மாத்திரம் அப்படின்னு பேசுகிறேன். ஏன் விசுவாசம்? சிலர் தங்கள் கடவுள் பிள்ளை என்பதை காண்பிப்பதற்கு என்ன செய்யறான்? பணக்காரனாக இருக்கிறேன், பொருள் வாங்குறான், இன்டெலிஜென்ட் டிக்கெட் வாங்குறான், அவன் தீயில இறங்குறான், ஏதோ பண்ணுறான். விசேஷமாக அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களை வருத்திக்கிறாங்க. சிலருக்கு நிறையா காசு இருக்கவங்க கொடுத்துட்றாங்க. இல்லாதவங்க எப்படி போவாங்க? வேதம் இது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடு ஒரே ஒரு காரியத்தை பற்றி மையமாக பேசுது, விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பக்கம் வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மையம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். யார் மேலே விசுவாசம்? அந்த விசுவாசம் கூட யார் கொடுத்தது? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, யார் மேலே இந்த விசுவாசம் வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன பார்க்கணுன்னு கேட்டேன். இதெல்லாம் ஏன் நான் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, என்னது? க்ளோரி அலோன், மகிமை மட்டுமே. இது தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். அதுதான் இங்கிலீஷில் சோலா ஸ்கிரிப்சுரா, சோலா ஃபிடே, சோலா கிராஷியா, சோலா கிறிஸ்டூஸ், சோலா டியோ க்ளோரியா. அப்போ தமிழில் பேசும்போது எப்படி பேசலாம்? வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, தேவனுடைய மகிமை மாத்திரம், தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம் செய்யணும். இதை குறித்து இந்த மாதத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். தயவுசெய்து கொஞ்சம் வேத பகுதி தெரியாட்டி பரவாயில்ல, சர்ச் ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன செய்யுங்க, நிறைய யூடியூப்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி, ரெஃபர்மேஷனை பற்றி தயவுசெய்து கேட்டுட்டு வாங்க, நம்ம கற்றுக்கொள்வோம். ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ட்டின் லூத்தரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் சோலா ஸ்கிரிப்சரோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாட்டு இட்ஸ் எம்பசைஸ் தட் தி பைபிள் அலோன் இஸ் a supreme authority in all matter of faith and practice. இந்த சபையிலையும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, விசேஷமாக கிறிஸ்தவராக இருக்கிறன்னா ரட்சிப்படைவதற்கும் இந்த உலகத்தை பரிசுத்தமாக வாழ்வதற்கும் இந்த சபையில் நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை அதிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற வேதம் மாத்திரம். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, இன்றைக்கி 3 காரியங்களை நம்ம பேசுவோம். ஒன்றாவது என்னென்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டிவைன் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர். அதுதான் இந்த வேத பகுதி. முதலாவது, இந்த யார் இந்த வேதத்தை கொடுத்தா, ஏன் வேதத்தை அதிகாரமாக நான் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது, யார் கொடுத்த? இது போதுமானதா, இதுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்டால், இந்த விசுவாசம், இந்த வேத புத்தகம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, என்னுடைய ரட்சிப்புக்கு, என்னுடைய ஜீவியத்திற்கு முக்கியம் போதுமானதாக இருக்குது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர். இது அதிகாரம் உள்ளதாக இருக்குது என்னுடைய எல்லா காரியத்துலேயும். விசேஷமாக எதை குறித்து நம்ம பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சபையில் நடக்கிற காரியம். இன்றைக்கி சபை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு ஆர்சி திருச்சபை, ரோமன் திருச்சபை என்னது இது வேதத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டு, இன்றைக்கி பல சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள போலவே இவர்களுக்கு வேதம் கிடையாது, ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. வேதத்துக்கு கீழ்ப்படியாத சபைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். எனவே நம்முடைய நோக்கம் பிறரை குறை கூறுவது கிடையாது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கறது. நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம், வேதத்தை எடுத்துக்கலாம். 16வது அதிகாரம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் முதல் பகுதியை வாசிங்க எனக்காக. இந்த வேத பகுதியை நீ வாசிக்கும் போது, இந்த முதல் பகுதி இருக்குது, நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேத புத்தகம் 16வது வசனத்துலேருந்து அதாவது 16வது வசனம் வாசிக்க 293வது பக்கத்தில் தமிழ் வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறோம். அதில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 14வது வசனத்துலேருந்து சும்மா கொஞ்சம் வாசிக்கலாமா எனக்காக? 14லேருந்து வாசிச்சுட்டு அப்புறம் 16க்கு வாங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு, கற்றா என்று அறிந்திருக்கிறதும் இல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ஞானமுள்ளவனாக்கத்தக்க எழுத்துக்களை
ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சிறு வயதிலிருந்து கற்றவர்களை நீ கை கொண்டு அது விட்டுறாத, நிச்சயித்து கொண்டு நிலைத்திருன்னு சொன்னவர். இந்த வேதத்தை யார் கொடுத்தான்னு எழுதுறாரு. பவுல் தீமைக்கு சொல்லும்போது இந்த வேத வசனத்தெல்லாம் யார் தான் எனக்கு கொடுத்துருக்கிறா? வேதத்தை தேவன் கொடுத்துருக்கா. அதான் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். The Greek word term theopneustos means that very word of scripture are inspired, breathed out by God himself. ஆக இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தியோபுனட்டாஸ்ன்ற 2 வார்த்தை. தியோனா காட், பினோட்டாஸ்னா வார்த்தை சொல்கிறது, உச்சரிக்கிறது, மூச்சு விடுறது. ஆண்டவர் மூச்சு விடுறதுக்கு சொல்ல சொல்ல சொல்ல, நான் பேசும்போது என் மூச்சு வெளியில் வருது பார்த்தீங்களா, அதுபோல் ஆண்டவர் சொல்லும்போது யார் சொன்னாங்க? எழுதியிருக்கிற ஒவ்வொரு வேத எழுத்துக்களும், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இது மனிதனுடைய வார்த்தை கிடையாது. இது எங்கேருந்து வருதுன்னு காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வசனமாக இருக்குது. திஸ் ரிஃப்ளெக்ட் த பைபிள் இஸ் அ டிவைன் ஆரிஜின், மேக்கிங் இட்ஸ் ட்ரஸ்ட் வர்தி அண்ட் இன்ஹெரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்ல 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 எழுதும்போது அது என்ன செய்யுது? அது குறை இருக்குமா? அது பிழை இருக்குமா? அதில் பிழை கிடையாது. எனவே நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1:21 வாசிங்க. 2 பேதுரு 1:21. மாதாவது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். ஆக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அந்த சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான். அது ஸ்கிரிப்சர் சூப்பர் நேச்சுரல் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபையினால நம்ம பெற்றிருக்கிறோம் பிள்ளைகளே. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, த டிவைன் இன்ஸ்பிரேஷன் கிவ்ஸ் த பைபிள் இட்ஸ் யூனிக் அத்தாரிட்டி. ஆக இது தனித்தன்மை உள்ளதாக இருக்குது, தேவ அதிகாரம் உடையதாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதியிருக்குது. அது மாத்திரம் கிடையாது, டிஸ்டிங்விஷஸ் ஃப்ரம் இட்ஸ் ஆல் ரைட்டிங்ஸ் அண்ட் ட்ரெடிஷன். பல வேலைகளில் பல எழுத்துக்கள் காணப்படலாம், நிறைய புத்தகங்கள் இதை விட்டுட்டு இருக்குது இந்த பூமியில். அப்போ எவ்வளோ பாரம்பரியம் வந்துகிட்டு இருக்குது பாருங்களேன். இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, ஆர்சி திருச்சபை ரோம கத்தோலிக்க திருச்சபை என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அவங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாரம்பரியம் மாறிடும், அழிஞ்சிரும், மனிதர்கள் போயிட்டே இருப்பாங்க. பாரம்பரியத்தை பற்றி இங்கிலீஷில் சொல்லுவாங்க டெட் பீப்புள்ஸ் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச காரியங்களே நான் இன்றைக்கி நிறைய காரியங்கள் செய்வது கிடையாது. அன்றைக்கெல்லாம் அவங்க எப்படி தான் இருந்தாங்க? துணியை சரியாக போட்டுக்கல. இன்றைக்கி இருக்க மாதிரிலாம் வசதியெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. அது மாதிரி நான் செய்ய முடியுமா? இன்றைக்கி எங்கள் தாத்தா செஞ்சது ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே அவர் செஞ்சது ரைட்டாக இருந்தால் கூட மார்க்கள் போக 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 மாறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனால் எது மாறாததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதம் தான், இன்றைக்கும் இந்த வேதம் தான். இன்னொரு 300 வருஷங்களில் 500 வருஷம் கழிச்சு ஆண்டோட வருகை தாமதிக்குமானா இந்த வேதம் மாறாதது. ஏன் மாறாது? இது ஆண்டோட வாசம். எனவே இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்தில் விசேஷமாக எல்லா விதமான இந்த என்ன செய்யக்கூடாது? இந்த இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா பிரச்சனைகளுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நானும் நீங்களும் பாரம்பரியத்துக்கு போயிட்டுருக்குறோம், ட்ரெடிஷனுக்கு போயிட்டுருக்கோம். இயேசு கிறிஸ்து காலத்திலே பரிசேயர் சதுசேயர் என்ன செஞ்சாங்க? நாங்கள் அப்படி தான் செய்வோம், இப்படி தான் செய்வோம்னு சொல்லிட்டு வந்து, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிராக பேசின நிறையா காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆக இந்த வார்த்தை யார் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனவே இம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, த பைபிள் இஸ் காட் பிரீத். It is infallible, sufficient for in all matters of faith and practice. அப்போ போதுமான அதிகாரம் உள்ளதாக இருப்பதனால என்னோடய வாழ்க்கையில் என்னோடய விசுவாசத்திற்கும் என் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ப்ராக்டிஸ்க்கும் ஜீவனுக்கும் போதுமானதாக இருக்குது. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:8. எனவே வாசிக்கலாம். புல் உதிர்ந்து பூ உதிரும். எனவே இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சிரும். ஆண்டோட வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. ஆக இந்த வார்த்தை ஆண்டோட வார்த்தையாக இருக்கிறதுனால, ஒழிந்து போகாத வார்த்தையாக இருக்கிறதுனால நான் அதில் பூரணமான நம்பிக்கை வைக்கணும். அந்த உண்மையாக இருக்குது, அது எனக்கு வழி நடத்தும், என்னை திருத்தும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதில் குறைவே கிடையாது, எனவே அது மாறாததாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம திருச்சபையோட கொள்கையை பற்றி பாருங்களேன். இங்கே ஒரு நிமிஷம், இங்கே முன்னாடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் இங்கே நம்ம சபைக்கு, இந்த சர்ச்சுக்கு ஒரு
தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதி வச்சுட்டாங்க. இதில் 4வது வந்து டாக்டரின்ஸ் போட்டிருக்கும். இந்த டாக்டரின் என்னன்னு சொல்லிங்கன்னா, இந்த டாக்டரின் ஆஃப் சர்ச் ஷால் பி இன் அக்கர்டன்ஸ் வித் தட் சிஸ்டம் காமன்லி கால் ரிஃபார்ம்ட் ஃபெய்த். இந்த சபையுடைய கொள்கை எதை இருக்குன்னா, ரிஃபார்ம் ஃபெய்த், சீர்திருத்த திருச்ச விசுவாசத்துடையது. இதில் என்ன எந்ததுன்னா, இந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் இருக்குது. 2 ஒன்று வந்து ஷார்ட்டர் கேட்டகிசம், அது வந்து என்ன லார்ஜர் கேட்டகிசம் சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாண்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே உட்காந்து எழுதின ஒரு விசுவாச அறிக்கை இருக்குது. ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. நானும் சிறு ஷார்ட் கேட்டகிசம் நடத்தியிருக்கிறேன். பின்னாடி நாட்கள் உங்களுக்கு புக் இருக்குது, நான் தருகிறேன், வாங்கி வாசிங்க, கற்றுக்கங்க. இந்த வேத வசனம் அது மாத்திரம் கிடையாது. The subsequent inerrancy, infallibility of the word of God, the supreme final authority in faith and life. என்னோட விசுவாச வாழ்க்கைக்கும் இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன், வேதம்னு சொல்லுது வாங்க, தியாலஜி ஆஃப் மியூசிக், தியாலஜி ஆஃப் வர்ஷிப், ஆராதனை எப்படி நடத்தணும், வேதம் சொல்லுது. எனக்கு பாரம்பரியத்துக்கு போயிட்டோம்னா நம்ம கடவுள் வசனத்தை விட்டுட்டு வெளியில். இதான் ஆர்சி திருச்சபை பண்ணாங்க. மற்ற சபை பண்ணும்போது நான் என்ன செய்யக்கூடாது, தயவு செய்து நான் செய்கிற காரியங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், வேதத்தில் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும். சரி, இன்னொரு முக்கியமான காரியம் இதை வேதம் சொல்லுது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சர்ச் கவர்ன், இந்த சபையை எப்படி ஆளணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு பாருங்களேன், இந்த போட்டிருக்கு, த கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் சர்ச் ஷால் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். இந்த சபை எப்படி தான் நடத்தணும், இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் இருக்குது. அப்புறம் இந்த வேதத்து தான், வேதம் அங்கே இருக்குது. அப்போ இந்த சபையை எப்படி நடத்தணும்னு சொல்லி என்ன போட்டிருக்கு, ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு, ஏன்னா இது கடவுளோட வார்த்தை, இது எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த சபையுடைய தலைவர் யார், இயேசு கிறிஸ்துவின் சபை. இந்த சபையுடைய அஸ்திபாரம் யார், அவருடையது. அவருடைய இன்ஸ்டிடியூஷன் இல்லை. நான் எப்படி நடத்தணும், அவருக்கு புரியமாக நடத்தணுமா, எனக்கு புரியமாக நடத்தணுமா. இன்னொரு முக்கியமாக புரிஞ்சுக்கங்க, நான் ஒவ்வொரு நாள் நான் உணர்கிறேன் இந்த மாதிரி. நான் இதை பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் உட்காந்துருக்கிறார், தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவர் கேட்டுட்டு இருக்கார். நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, நான் உண்மையாக இருக்கிறது அவருக்கா உங்களுக்கா, ஃபஸ்ட்டு அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் எல்லாருமே அவருக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ அவர் கொடுத்த வார்த்தை எனக்கு தெளிவாக எழுதி கொடுத்துருக்குது, ஆவியானவர் சொல்லி எழுதி கொடுத்துருக்குது. என் கையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதி என் கையில் கொடுத்துட்டாரு. அப்பா இதை செய்யடான்னு சொல்கிறாரு. நான் இதை விட்டுட்டு வேறு எதுவும் செய்யலாமாம்மா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யலாமா, பாஸ்டர் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், அதை செய்யுங்கன்னு சொன்னால். உங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சர்ச்சுக்கு வரும்போது இப்படி தான் வரணும்னு வேதம் சொல்லுதான், கீழ்ப்படிங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அது ஆண்டோட வார்த்தை, என்னோட வார்த்தை இல்லை. ஆண்டவரோட வார்த்தை கேட்பதற்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நான் மறந்துடக்கூடாது. இந்த கால வேளையில் நிறையா காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆண்டோட வார்த்தை. இது யாரோட வார்த்தை, யாருடைய வார்த்தை தம்பி? ஏப்பா ஆண்டோட வார்த்தை தூக்க எனக்கு வெக்கம், ஏன் இதை படிக்க எனக்கு வெக்கம்? உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு உயில் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்கப்பா, இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு கடிதம் எழுதுறார், இல்லை உங்களுக்கு நேசித்த ஒரு நகரம் எழுதுறார். எப்படி சந்தோஷப்படுவீங்க அது வாசிக்கிறதுக்கு? எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எனக்கு வேண்டியவங்க எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா எழுதிருக்கேன். உண்மையிலே இதில் ரொம்ப பொக்கிஷம்பா. உண்மையிலே நான் வாசிக்க என்னடா இவ்வளோ நாள் நமக்கு உள்ளது தெரியலையேன்னு நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ விளையாடப்பட்டது பொக்கிஷம் கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், தேவன் கொடுத்துருக்கிறார், தேவ ஆவியானவர் கொடுத்துருக்கார். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், 66 புத்தகம், ஒரு பிழை கிடையாது, ஒரே முறை எழுதியிருக்காங்க, திருத்தம் கிடையாது. இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கவர் டு கவர் ஒரே கடவுளை பற்றி பேசுது. வெவ்வேறு நாட்கள் எழுதியிருக்கிறாங்க. 40 வருஷம் 40 ஆத்திரை எழுதியிருக்கிறாங்க, 3 கண்டங்கள் எழுதியிருக்கிறாங்க, 3 பாஷைகள் எழுதியிருக்கிறாங்க, 1500 வருஷத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. ஒரே எழுதப்படலை. எல்லாத்தையும் கோர்த்து வைக்கும்போது எப்படி இருக்குது, ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே ஆவியானவர் கொடுத்துருக்கிறார்.
ஆதியாம் எழுதும்போது மோசே எழுதுறாரு, கடைசி புத்தகம் எழுதும்போது யோவான் எழுதுறாரு. மோசைக்கும் யோவானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1500 வருஷம் இடைவெளி இருக்குது. 2 பேர் வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி ஒற்றுமையாக இருக்கும்? இப்போ நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை எழுதுவோம், எல்லாம் ஒற்றுமையாக எழுத முடியுமான்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து இந்த அருமையான காலவேளையில் சொல்கிற காரியம், இது தேவன் எனக்கு கொடுத்த வேத புத்தகம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த புத்தகம் நான் போயிடுவேன், ஆனால் இந்த புத்தகம் அப்படியே நிற்கும். என் பிள்ளைக்கு கொடுக்கலாம், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நான் இந்த வேதம் மாறாது. ஏன்னா இது ஆண்டோட வார்த்தை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஜான் எலாங்ஸன் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், when you go to heaven, what you tell your Jesus, when you meet Jesus Christ, இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், நான் உங்களை பற்றி என்னமே படிக்கலை, எனக்கு என்னன்னு தெரியல, I give only 5 minutes every Sunday, every week, every day. ஆனால் இது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்கும்? என்னத்தை சொல்ல போகிறீங்க? பார்த்து இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவீங்க? பரலோகத்துக்கு போகும்ல எல்லாரும், பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்த்தா என்ன கேட்பார் அவர்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட பார்த்து? ஏன்னா இந்த பூமியில் நான் அவருக்கு காத்துட்ருக்கேன். இந்த உலக வருகையில் அவரோட வருகை இருக்குமானா, அவர்கிட்ட போக போகிறதா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன செய்யுது? எனவே இந்த பூமி புல் உதரும், பூக்கள் என்ன செய்யுது? விழுந்து போயிடும். ஆனால் அவரோட வார்த்தை வாசிக்கலாம். 48 மறுபடியும் வாசிச்சிருங்க எனக்காக. ஏசாயா 48 வாசிப்போம். புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் அன்பான பிள்ளைகளை, தயவு செய்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த வேத புத்தகம். இந்த வேதத்தை தயவு செய்து வச்சுக்கோங்க. இந்த வேத வசனம் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சபைக்கு வரும்போது தூக்கிட்டு வாங்க, படிங்க, திறந்து வாசிங்க. இங்கேயாச்சும் வாசிங்க, வெளியில் வீட்டில் வாசிக்கலைன்னா ஒன்றும் நான் செய்ய முடியாது. இங்கே வரும்போதாச்சும் எடுத்து, ஐயா இந்த வசனம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பாஸ்டர் சொல்கிறாரு, இது உண்மையாக சொல்கிறாரா பொய்யா சொல்கிறாரா, வாசித்து பாருங்கள். வாங்க, வேகமாட்டேன், நேரம் இல்லை, அதுக்காக போயிடுவோம். அடுத்த முக்கியமான கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே முக்கியமாக அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழில் போட்டிருக்கேன் போல். ஆக திருச்சபையின் அரசாங்கம், நிர்வாகம் மற்றும் ஒழுங்குமுறை ஆகியவை இந்த அரசியல் அமைப்பு மற்றும் கடவுள் வார்த்தையின் விதிகளின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான கதைக்கு வந்துடுவோம். வாசிங்க 2வது பகுதி 16வது பஸ்ஸில் பி வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 2வது பகுதி வாசிங்க. வாசிப்போம்ப்பா. தேறினவனாகவும். ஆக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக ஆக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வேதம். தேவனோட மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? தேறினவனாக இருக்கணும். எந்த நரியும் தகுதி உள்ளவனாக மாற்றத்துக்கூடிய ஒரே ஒரு சக்தி எதுக்கு இருக்குது? இந்த வேதத்துக்கு போதுமானதாக இருக்குது அன்பான பிள்ளைகள். இட்ஸ் சஃபிஷியன்ட். அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, இந்த பைபிள் சஃபிஷியன்சின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, எதுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரட்சிப்புக்கு போதுமானதாக இருக்குது. நானும் பல வேலைகளில் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்புக்குன்னா நான் அது செய்யணும், இது செய்யணும், எது செய்யணும், எனக்கு எது கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்க, இந்த வேத வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். ஆக என்னுடைய விசுவாசம் எங்கேருந்து வருது? கேள்வி கேட்கறது. எதை கேட்கறதுனால வரும்? ஆண்டோட வசனத்தை கேட்கறதுனால. வேறு எந்த கதையும் கிடையாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டோட வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அந்த வார்த்தை என்னுடைய விசுவாசத்தில் வழி நடத்திருக்குது. ஆக இயேசு கிறிஸ்துவில் ரட்சிப்படைவதற்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா அதுதான் வேத வசனம். வேறு எங்கேயுமே சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்படலை. சுவிசேஷம் இதை விட்டுட்டு வேறு எங்கேயும் இருக்கா? நான் இதை படித்து தான் அது சொல்ல முடியும். எனக்கு இது தெரியலனா எப்படி நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்? போன வாரம் நம்ம கொஞ்சம் பேர் நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போனோம். அவங்க கேட்பாங்க, ஏப்பா வந்திருக்கீங்க, யாருப்பா நீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, நான் இவருங்க அவருங்க உங்களுக்கு இயேசு பற்றி சொல்ல போகிறோம் இல்லையா? எங்கேருந்து கற்றுருக்கேன் நான் இதை? இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. என்னோடய விசுவாசம் எங்கேருந்து வந்திருக்குது? இந்த வேத வசனம். இந்த காலையில் நம்ம கூடி வந்திருக்கோம்ல, எதுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்கம்மா? என் பேச்சை கேட்கவா, கடவுள் வசனம் கேட்கவா? என் பேச்சை கேட்கவா, என் கடவுள் வசனம் கேட்க வந்திருக்கோமா? என் பேச்சை கேட்காதீங்க. நான் வசனத்தை சொன்னால் மட்டும் கேட்கலங்க. நான் மனுஷன் வார்த்தை கேட்கங்க வரல. நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையோட நோக்கம் என்ன தெரியுங்களா? ஏசு கிறிஸ்துவிட்ட என்னை வழி நடத்துவது, ரட்சிக்க வழி நடத்துறது, என் ரட்சிப்புக்களை நடத்துறது. அதனால தான் எந்த பாரம்பரியமும் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை எனக்கு கொடுக்கல.
எந்த சபையிலையும் இந்த வேதத்தை விட்டுட்டு ரட்சிப்பு கிடையாது. இந்த வேத வசனம் எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த வேத வசனத்தில் எனக்கு என்ன இருக்குது? எல்லா விதமான தேவையான ரட்சிப்புக்கு தேவையான அத்தனை காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. என் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை 10 காரியங்களும் சொல்லியிருக்கு என்பதை நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆக வேதத்தில் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சஃபிஷியன்ட் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரியம், இந்த உலகத்தில் ரட்சிப்புக்கு மாத்திரம் கிடையாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு. How to live. சங்கீதம் 119, 105 வாசிப்போம். Psalm 119 verse 105. தீபமும் வெளிச்சமாக இருக்கிறது. ஆக இந்த வேத வசனம் என்ன செய்யுது? என்னோடய ரட்சிப்பில் மாத்திரம் வழி நடத்தலை, நேரம் இல்லை, அதனால வேகமாக போயிட்டுருக்கேன். ஆக மொத்தத்தில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழணும், எப்படி ஒருத்தர் வாழக்கூடாது, என்னோடய ஒழுக்க காரியங்களை பற்றி பேசுது, ஆவிக்குரிய உண்மையை பற்றி பேசுது, எப்படி இந்த உலகத்தில் ஞானமாக வாழ்கிறத குறித்து பேசிக்கிட்டு இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அது தேவ ஆவியானவர் மூலமாக அவங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. என்னுடைய பாஸ்டர் திமோத்தி சொல்வார், ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை வேத அறிவோடு இருக்கிறான், ஒருத்தன் டாக்டரேட் வச்சுருக்கிறான், ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், P5 ஸ்டூடெண்ட் வித் பைபிள் நாலேஜ், அதர் guy was a டாக்டர் படிச்சிருக்கான். யார் புத்திசாலி அப்படின்னு சொன்னால், the guy with the knowledge of the scripture is more superior than the guy who has a doctoral program in the other side. நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா படிச்சிருக்கவே மாட்டார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு எட்டி கூட பார்த்தது கிடையாது. அந்த அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வர்றாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கும்போது என்னமோ பெரிய படித்த சகோதரி மாதிரி அப்படி ஜெபிப்பாங்க. அப்படியே உண்மையாகவே அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கும்போது நானே ஆச்சரியப்படுவேன். நான் சின்ன வயசுலேயே நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஐயா, இந்த வேத வசனம் வர 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 கற்றுக்கொள்ள இந்த வேதம் உங்களை மனுஷனாக மாற்றுறது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியுள்ள கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி இந்த உலகத்தில் பலருக்கு மாதிரியாக முன்மாதிரியாக வாழ முடியும். யார் இதை கீழ்ப்படிந்தாங்களோ, இந்த புத்தகத்துக்கு ஒரு பேர் என்னம்மா? இந்த புத்தகத்துக்கு பேர் என்னம்மா? என்ன வேணுமா? ஏன் பரிசுத்தம்? நிறைய புத்தகம் இருக்குது, அதுக்கு வேறு இதுக்கு ஏன் பரிசுத்த புத்தகம் வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியார் எழுதப்பட்டது ஒன்று. ரெண்டாவது சொல்லலாம், ட்ரை பண்ணுவோம், கற்றுக்கிறது தானே வந்திருக்கோம். எவன் ஒரு குடிகாரனாக இருக்கிறானோ, ஐயக்கியரனாக இருக்கணும், திருடனாக இருக்கணும், கொலைகாரனாக இருக்கணும், கொலைக்காரனாக இருக்கிறானோ, என்னைக்கு இந்த புக்கத்தை படித்தானோ அவன் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறான். என்னம்மா மாற்றப்படுகிறான்? மற்ற புக்கை படிக்கும்போது மாற்றப்படலை. ஒரு ஐயோக்கியரை மாற்ற முடியும், ஒரு திருடனை மாற்ற முடியும், ஒரு கொலைகாரனை மாற்ற முடியும், கொள்ளையடித்தவனை மாற்ற முடியும். எத்தனையோ பேர் மாற்றிருக்காங்க இந்த புத்தகத்தை படித்ததுனால. ஒரு முறை நான் ஒரு சபையில் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். அப்போ ஒரு பையன், ஒரு சகோதரர் வந்தால், முத்துன்னு பேர், வந்து மெல்லடி வந்துட்டார். சார், அவர் ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். அங்கே போய் அந்த ஸ்கூல் டீச்சர் இவரை அரைஞ்சிட்டார். இந்த முத்து அரைஞ்சிட்டார். முத்து அரைஞ்ச உடனே சொல்கிறார், சார், இந்த கையில் மட்டும் இந்த புக்கை பிடிக்கலன்னா அவன் நான் ஒத்தையாரட்டையை பார்த்துருப்பேன். இவர் ரட்சிக்கப்பட்டார், பைபிள் தூக்கிட்டார். அதுக்கு முன்னாடி அந்த ஐயாவை நான் பார்த்துருக்கேன் வெளியிலையும். இதுக்கு யார் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தாங்களோ, இந்த புத்தகம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது மாத்திரம் கிடையாது, அவனை என்னவா மாற்றிடும்? தேறின மனுஷனாக மாத்திரம். என்ன மாற்றணுமா? என்ன செய்ய? தட் மேன் மே பி கம்ப்ளீட், thoroughly equipped for every good work. He is not only தேறின புருஷன் என்ன தெரியுமா? முதிர்ச்சி அடைஞ்சவன் அர்த்தம். அது மாத்திரம் கிடையாது, எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளனா மாற்றிடும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் only make him as complete person, but he is willing to do, he can do, able to do any good work. எல்லா நல்லதும் செய்ய முடியும். சபைக்குள்ள வரும்போது சுயநலவாதியாக இருப்பான். நான் எனக்குன்னு இருப்பான். கடவுள் வசனம் பேச அவன் எல்லாத்துக்கும் நல்லது செய்ய மாறிடுவான். இந்த வேதத்தை வாசிச்சுட்டு கல்லு மனசாக இருக்க முடியாது. வேதம் உங்களை உண்மையாக பேசுதுன்னு சொன்னால், தேவ ஆவியான கிரியை செய்கிறாருன்னா உங்களால் நீங்களாக இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேத பண்டிதர்கள் ஊழியங்களை நான் பார்த்துட்டு இருக்கும்போது, தேவ ஆவி வசனம் பேசிச்சு ஆவி அவர்களை மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்களுக்காக வாழலை, அவங்க எல்லாருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நாட் ஓன்லி முதிர்ந்த மனிதனாக மாறினாங்க, they become a good people to do every good thing for others. இந்த வேத வசனம் எனக்கு போதுமானதாக இருக்குது. வாங்க, நேரம் போனதுன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். நம்ம என்னன்னு கேட்டால், the word of God alone was enough to equip the believer for every aspect of faith and practice.
ஆக இந்த வேத வசனம் எதுக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்டால், என்னோடய வாழ்க்கையில் எல்லா விசுவாசத்திற்கும், என் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எனக்கு போதுமானதாக இருக்குது. ரொம்ப வேண்டாம் நிறைய காரியங்களை பேசுகிறதுக்கு. அடுத்த பகுதி போயிடுவோம். 17வது வசனத்தை வாசிப்போமா? 17வது வசனம் வாசிங்கம்மா எனக்காக. அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும். அது மாத்திரம் கிடையாது, இது எதுக்கு அதிகாரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்க, ரிஃபார்மர்ஸ் அன்றைக்கி இருந்த ரிஃபார்மர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அன்றைக்கி சீர்திருத்தவாதிகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சபையில் அவங்க சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபை பாரம்பரியத்துக்கும் அன்றைக்கி இருக்கிற போப்புடைய அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, மூணாவது என்னது, கடைசி அதிகாரம், சுப்ரீம் அண்ட் ஃபைனல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. என்னதுமா? வேத வசனம் மட்டும்தான் சுப்ரீம் அத்தாரிட்டி, ஸ்கிரிப்சர். எது எல்லாத்துக்கும் மேலே ஃபைனல் என்னது? அத்தாரிட்டி ஃபார் ஸ்கிரிப்சர் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் ஃபெய்த்னு சொல்லி போட்டிருக்கேங்க. இந்த உலகத்தில் என்னோடய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது விசுவாசத்தில் இருக்கட்டும், இந்த சபையில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் இருக்கட்டும், அது எதன் அடிப்படையில் மட்டும்தான் செய்யப்படணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்லியிருக்கு, 3:16 சொல்லியிருக்கு, 3:17 சொல்லியிருக்கு. அவைகள் உபதேசத்திற்கும், அங்கே போட்டிருக்கு பாருங்கள், கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதற்கு சபை எதுக்கு போதுமான அதிகாரத்தை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையின் அதிகாரத்தில் தான் இந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே தான் அப்படி இருக்கிறதுனால அவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, Scripture demands that we submit to the authority of the word of God. எனவே நாம் இந்த சபையின் இந்த வேதத்தின் அதிகாரத்திற்கு நம்மை என்ன செய்து கீழ்ப்படிவதற்கு ஆமோதிக்குது, எதிர்பார்க்குது. அது மாத்திரம் கிடையாது. இங்கே பார்த்தீங்க, எனி காஸ்பல் வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர் 1:8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் வந்த ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். வேதத்தில் பவுல் அழகாக சொல்கிறாரு, இந்த வேதத்தை விட்டுட்டு, இதில் சொல்லப்பட்டதை விட்டுட்டு எவனாச்சும் பாரம்பரியத்தை கொண்டு வருகிறான், இல்லை அவன் சுயசக்தி சுய காரியங்களை கொண்டு வருகிறான், வேதத்தில் சொல்லப்படலை, அதை நான் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நான் ரிஜெக்ட் பண்ணணும், அதை நான் ஒற்றுக்கொள்ளக்கூடாது, அது வேதத்தில் இல்லை. அப்போ இந்த வேத புத்தகம் என்னுடைய சட்ட புத்தகமாக இருக்குது. இந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிவதற்கு தேவனை அழைத்திருக்கிறார். இந்த சபை அவருக்கு பிரியமாக நடத்தப்பட வேணும். இந்த சபை அவருக்கு பிரியமாக நடத்துவது மாத்திரம் கிடையாது, நடத்தப்படுகிறவர்கள் அதுக்கு கீழ்ப்படியணும். இந்த சபை, இந்த வேதம் தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? இந்த வேதம் தான் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. நம்மளை அவிசுவாசியை யார் சொல்கிறா? இந்த வேதம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. இந்த வேதத்தை விசுவாசிக்காதவங்க நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? விசுவாசின்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க. வேதம் என்னையும் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு அழைத்திருக்கு, இதுக்கு போதுமான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஒரே ஒரு வேத பகுதி நான் வாசிச்சு ஒரே காரியத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த பாருங்கள், இங்கே ஒரு சின்ன காரியத்தை பார்க்கலாம். ரிஜெக்டிங் அத்தாரிட்டி, பேபல் அத்தாரிட்டி. இங்கே தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். மார்ட்டின் லூத்தர் இப்போ எழுதிட்டார், 95 கொள்கைகள் எழுதிட்டார் எங்கள் விட்டன்பர்க் காஸ்டல் சர்ச்சில். அன்றைக்கி ரோமன் சபைக்கு எதிராக இருந்துச்சு அந்த காரியங்கள் எல்லாம். ரோம அரசாங்கம் சொல்லிச்சு, வா 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 எல்லோரும் உட்காருவோன்னு சொல்லிட்டு என்ன நம்ம பேசணும். அவர்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன பண்ணணும், நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு போயிடு, இல்லை நான் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண சர்ச்சில்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னு பாருங்களேன், இங்கே கீழே படிங்க, அது மறைக்குதுன்னு நினைக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் அட் த டயட் ஆஃப் வார்ம்ஸ், வார்ம்னு ஒரு இடம் பேர், டயட்ன்றது அந்த கூட்டத்துடைய பேர். டயட் ஆஃப் வார்மில் என்ன சொன்னார்? The reformers stood against this, boldly declaring, unless I am convinced by the testimony of the scripture or by clear reason, I am bound by the scripture I have quoted. அவர் என்ன சொன்னார் பாருங்களேன், unless I am convinced by the scripture. என்னது? the testimony of the scripture. வேதம் எனக்கு சொல்லலைன்னு சொன்னால், அதில் நீங்கள் சரியான காரணம் எனக்கு தெரியப்படுத்தலைன்னா, இந்த வேத வசனத்தால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியாது, நான் முதலே சொல்லியிருக்கிறேன், அதுக்கு எனக்கு நீங்கள் வேதத்துலேருந்து எனக்கு காமிங்க, என்ன காமிங்க, எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி அவர் உறுதியாக நின்றுட்டார். இன்றைக்கி பல வேலைகளில் நாம் என்ன செய்கிறோம், யார் சொன்னாலும் ஓகே போட்டு போயிட்டு இருக்கோம்.
இன்றைக்கி ஒவ்வொருத்தர் பேசும்போதும் சரி, ஊழியக்காரர் இருக்கட்டும், வேறு யார் பேசினாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு கேட்டால், இந்த வேதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வேதம் சொல்கிறது சரியாக தவறான்ட்டு யோசித்து பார்க்கணுமே தவிர, யார் சொன்னாலும் சரின்னு நினைக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது, மென்றதெல்லாம் பொண்ணு கிடையாது. கையில் பைபிளை வச்சுக்கிட்டு யாது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், பேசிகிட்டு இருக்கிறாங்க. கையில் பைபிள் வச்சுருக்கிறாங்க, ஆனால் பேசுகிறது அவங்க வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனவே அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 10-11 வேகமாக வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 17, 10, 11. ராத்திரி காலத்திலே பவுலையும் சேலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கே அவர்கள் சேர்ந்து ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வாக்கியங்கள் இப்படி இருக்கிறா என்று தினந்தோறும் வேதத்தை வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பெரிய மக்கள் என்ன செய்கிறாங்களா, வேதத்தை திருப்பி திருப்பி அவங்க பார்க்கலாம், ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களே டெய்லி, ஒவ்வொரு நாளும். அதனால தெசலோனிக்கே சபையில் இருந்தவங்களும் பெரிய மக்கள் எப்படி நற்குணசாலிகளாக இருந்தாங்க, நல்ல பண்புகளாக இருந்திருக்கிறாங்க. வாங்க, நிறைய முடிஞ்சு போச்சு நேரம். எனவே நான் இந்த வேலையில் சொல்லுகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 காரியம் நம்ம பார்த்தோம் இந்த வேலையில். ஒன்று, நம்ம பார்த்தோம் வேத வசனத்துக்கு அஸ்திபாரம் என்னன்னு கேட்டால், இது வேத வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இது என் வாழ்க்கைக்கு, என் விசுவாசத்திற்கு எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இது எனக்கு போதுமான அதிகாரத்தை சபையில் கொடுத்துருக்குது. அன்பான பிள்ளைகளே, இந்த வேதத்தின் அதிகாரத்துக்கு வரும். அப்போ நான் என்ன கற்றுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 காரியங்களை வேகமாக நான் சொல்லிடுறேன். இந்த வேத வசனம் தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டது. 2வது, இந்த வேத வசனம் யாருக்கு கொடுக்குது? போதுமான போதனைக்குரியதாக காணப்படுகிறது. சஃபிஷியன்ட் ஃபார் ஆல். என்னது? டீச்சிங், ரிப்ரூஃப் அண்ட் கரெக்ஷன் பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, இது என்னது? இது நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல கடவுளுடைய பிள்ளையாக நல்ல கிரியை செய்வதற்கு நம்ம உருவாக்கி கொண்டு இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இன்னொன்று, இது ஸ்கிரிப்சர் இஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி. இது கடைசி அதிகாரம் என் வாழ்க்கையில். எப்போ எது செஞ்சாலும் சரி, வாங்க இதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்கள் வேகமாக நம்ம பார்த்துருவோம். இந்த வசனத்தை கேட்கிறதா மாத்திரம் இல்லாத, அதை நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தை வாசிங்க, கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு. அது மாத்திரம் கிடையாது, இந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்கள், இந்த வேத வசனம் சத்தியத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்டிங் டாக்டரின் அண்ட் என்னது டீச்சிங் ஆஃப் பை த ஸ்கிரிப்சர். எல்லாருக்கும் மேலே என்ன செய்யுங்க, யாராச்சும் இதுக்கு விரோதமாக வரணும், இந்த வேதத்தை படித்தா தான் உங்களால் பேச முடியும், அதற்கு போராட நிற்பது தயாராக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யுங்க, பாரம்பரியத்தை மற்ற தவறான போதனைகளை சபைக்குள்ளே கொண்டு வராது. வாங்க கண்ண மூடி ஜெபிப்போம். இந்த வார்த்தை ஆண்டோட வார்த்தையாக இருக்குது நான் பிள்ளைகளே. இந்த வேத வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு தேவன் விசுவாசத்தை மாத்திரமல்ல, வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். எல்லாருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு என்ற யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் கொடுத்த வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தரட்டும். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த விடைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்பதற்கு கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதற்கு பயந்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஏனென்றால் நீர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கைக்கு வேதம் மாத்திரம் போதுமானதாக இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது திருவிருந்து மேசை நமக்கு